அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். பிரதமர் முகத்தில் தோல்வி பயம் தெரிவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். தான் வகிக்கும் பதவியை தாழ்த்தும் வகையில் பேசியிருக்கிறார் பிரதமர் மோடி எனவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தான் வகிக்கும் பதவியை தாழ்த்தும் வகையில் பிரதமர் பேசியிருக்கிறார் எனவும் பிரதமர் முகத்தில் தோல்வி பயம் தெரிகிறது எனவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். திமுகவை ஒழித்து விடுவேன், இல்லாமல் ஆக்கிவிடுவேன் என பிரதமர் பேசியிருப்பதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். இதனால் தான் வகிக்கும் பதவியை தாழ்த்தும் வகையில் பிரதமர் பேசியிருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். பிரதமர் முகத்தில் தோல்வி பயம் தெரிகிறது எனவும் முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். இதுகுறித்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். திமுகவை ஒழித்து விடுவேன், இல்லாமல் ஆக்கிவிடுவேன் என பிரதமர் பேசியிருப்பதாகவும் தான் வகிக்கும் பதவியை தாழ்த்தும் வகையில் பேசியிருப்பதாகவும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ் வணக்கம், முழு விவரங்கள் என்ன? அகிலா வணக்கம். தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் திமுக தொண்டர்களுக்கு மடல் ஒன்றை எழுதியிருக்கின்றார். அந்த மடலிலே எனக்கு நீங்கள் தரக்கூடிய பிறந்த நாள் பரிசு என்பது, அதாவது நாளைய தினம் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்த நாள். எனவே தொண்டர்களுக்கு எழுதியிருக்கக்கூடிய அந்த கடிதத்தில் எனக்கு நீங்கள் வழங்கக்கூடிய அந்த பிறந்த நாள் பரிசு என்பது இந்திய ஒன்றியத்தின் ஆட்சி மாற்றமே என குறிப்பிட்டிருக்கிறார். தொடர்ந்து அந்த கடிதத்திலே பல்வேறு விஷயங்கள் அவர் குறிப்பிட்டு எழுதியிருக்கின்றார். எனக்கு நினைவு தெரிந்த வயது முதல் என் பிறந்த நாளான மார்ச் 1ஆம் நாளன்று தலைவர் கலைஞரையும் தன்னுடைய தாயாரையும் வணங்கி வாழ்த்துக்கள் பெறுவதே என்னுடைய முதல் கடனாக இருந்திருக்கிறது. ஆனால் தற்போது கலைஞர் படத்தின் முன்பு வணங்குகிறேன் என்றும் அம்மாவை அரவணைத்து வாழ்த்து பெறுகிறேன் என்றும் அவர் உருக்கமாக குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் அரசியல் ரீதியாக பல்வேறு கருத்துக்களையும் குறிப்பிட்டிருக்கிறார். பிரதமர் முகத்தில் தோல்வி பயம் தெரிகிறது என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அந்த மடலிலே குறிப்பிட்டிருக்கின்றார். மேலும் அவர் குறிப்பிடும் போது தான் வகித்து வரக்கூடிய பதவியை தாழ்த்தும் வகையில் பிரதமர் பேசி வருகிறார் என்றும் டிஎம்கேவை ஒழித்து விடுவேன், இல்லாமல் ஆக்கி விடுவேன் என்றெல்லாம் பிரதமர் பேசுகிறார். இவை அனைத்தும் தோல்வி பயத்தை காட்டுகிறது என்ற வகையிலே முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய கடிதத்திலே குறிப்பிட்டிருக்கின்றார். இந்தியாவின் மற்ற மாநிலங்களிலும் இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் தங்களது பணிகளை சிறப்பாக தொடங்கிவிட்டதாக செய்திகள் வரக்கூடிய நிலையில் ஒவ்வொரு மாநிலத்திலும் இந்தியா கூட்டணி கட்சிகள் பாஜக தொல்லை செய்து வரக்கூடிய நிலையை அவர் சுட்டிக்காட்டி அவர் தன்னுடைய கடிதத்திலே தொண்டர்களுக்கு எழுதியிருக்கின்றார். நம்முடைய அணியின் வெற்றி அகில இந்திய முழுமைக்கும் உறுதியானதாகவே உணர வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இல்லந்தோறும் ஸ்டாலினின் குரல் ஒலித்திடக்கூடிய வகையில் திமுக தொண்டர்கள் வீடு வீடாக சென்று 40ம் நமதே நாடும் நமதே என்ற இலக்கினை அடைந்திடக்கூடிய வகையிலே கழகப்பணி ஆற்ற வேண்டும் எனவும் திமுக தொண்டர்களுக்கு அவர் உத்தரவிட்டிருக்கிறார். அதுதான் உடன்பிறப்புகளாகிய நீங்கள் உங்களில் ஒருவனான எனக்கு வழங்கிடும் இனிய பிறந்தநாள் பரிசாகும். தலைவர் கலைஞருக்கு அவரது 100ஆண்டு விழாவில் நாம் அளிக்கும் உண்மையான பரிசாகும் என்றும் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் திமுக தொண்டர்களுக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.